குட் ஆஃப்டர்நூன் பிள்ளைகள். நம்ம இன்னைக்கு 2025 A-level ICTயில் மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணின ஒரு யூனிட்டை பார்க்க போகிறோம். யூனிட் 8 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரையில் அடிப்படையில் 3 செக்ஷனாக நாங்கள் அதை பிரிக்கலாம். ஒன்று ER அது எக்ஸ்டெண்டட் EER ப்ளஸ் ஸ்கீமா. ரெண்டாவது என்னன்னு சொல்லிட்டுனா நார்மலைசேஷன் செக்ஷன். மூணாவது என்னன்னு சொல்லிட்டோன்னா MySQL. இப்படியாக நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டோம்னா யூனிட் 8 நம்ம பிரிக்கலாம். இந்த 3 விஷயம் தான் இருக்கு. இது டயக்ராம், அதை நம்ம ஸ்கீமாவில் வரும். அதே போல் நார்மலைசேஷன், அதே போல் மூணாவது என்னன்னு சொல்லிட்டுனா MySQL கோடிங். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற முதலாவது கோடிங்காக MySQL இருக்கப்படுறாரு. இது 2025ஆம் ஆண்டு பொறுத்தவரையில், பேப்பரை பொறுத்தவரையில் எங்களுக்கு MCQவில் எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டோம்னா நேரடியாக 2 கேள்விகள் வந்து இருந்துச்சு. அது எதுலன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஒன்று ஸ்கீமா தந்து போட்டு கேட்டாங்க. ரெண்டாவது என்ன ஸ்கீமா டேபிள் ஃபார்மேட்டில் தந்து போட்டு ஏபிசி கூட்டுகள் தந்து சரியான கூட்டுகள் கேட்டாங்க. பழமையாக என்னன்னு சொல்லிட்டோம்னா MCQவில் அதில் போர்ஷன் கூட தவார் 5 இல்லாட்டி 6 கேள்விகள் வரும் MCQ பொறுத்தவரையில். இந்த முறை என்னன்னா MCQவில் நேரடியாக 2 கேள்வியும் மேலதிகமாக இந்த பைத்தனோட இந்த MySQL கனெக்டர் செக்ஷன்ல இருந்து ஒரு கேள்வியுமாக MCQவில் 3 கேள்விகள் வந்துச்சு. இது எஸ்ஐயில் எப்படின்னு சொல்லி சொன்னா எஸ்ஐயில் எங்களுக்கு 15 மார்க்ஸுக்குரிய கேள்வி. எஸ்ஐயில் எங்களுக்கு 15 மார்க்ஸுக்குரிய கேள்வி 9வது கேள்வியாக வந்துச்சு. 9வது கேள்வியில் எங்களுக்கு இந்த ER டயக்ராம் ஒன்று கேட்டு வந்துச்சு. ER டயக்ராம் எங்களுக்கு 5 மார்க்ஸும் அந்த ER டயக்ராமை ஸ்கீமாவாக மாற்றுறது. லாஸ்ட் டைம் 2024ஆம் ஆண்டு வந்த அதே விஷயம்தான். ஒரு ER டயக்ராம் சொல்லி போட்டு அதை என்ன செய்யற ஸ்கீமாவை மாற்றுறது, அதுக்கு 4 மார்க்ஸும் வந்துருந்துச்சு. அதே நேரம் நார்மலைசேஷன் செக்ஷனுக்கு பேலன்ஸ் 6 மார்க்ஸ் அந்த நார்மலைசேஷன் செக்ஷனுக்கு வந்துருந்துச்சு. அப்போ எஸ்ஐயில் 15 மார்க்ஸுக்குரிய விஷயம் இப்படி தான் வந்துச்சு. அப்போ அதோட பழமையாக என்னன்னு சொல்லிட்டு MCQ அதே மாதிரி எஸ்ஐயில் வர அதோட முடிஞ்சிடுறேன். ஆனால் இந்த முறை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம்னா மேலதிகமாக ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் 2018ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்ட் 2ல் ஸ்ட்ரக்சர் பேப்பரை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கேள்வி HTML கேள்வியாக தான் இருக்குது. HTML, CSS, PHP கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இந்த முறை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம்னா ஸ்ட்ரக்சரில் முதலாவது கேள்வி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோம்னா முதலாவது கேள்வி 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக இங்கே MySQL, PHP சரியா, அதே போல CSS சரியா. அப்போ இது 3ஐயும் சேர்த்து என்ன செஞ்சாங்கன்னா ஸ்ட்ரக்சரில் 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக போட்டாங்க. முதலாவது கேள்வியை ஸ்ட்ரக்சரில் எப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறது 3 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக வந்துச்சு. அதே போல் அந்த டேபிளில் ஒரு 11 ஒரு ரெக்கார்டோட இன்புட் பண்ணுற கேள்வி 1 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக வந்துச்சு. அதே மாதிரி சரி பேலன்ஸ் 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி என்னன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் 10வது யூனிட் வெப் டிசைனிங் படிச்சீங்கன்னா HTML, CSS அடுத்தது PHP படிச்சு போட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் PHP கோடிங்கை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் சர்வரை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த கேள்வி 5 மார்க்ஸுக்குரிய கேள்வியாகவும் மேலதிகமாக ஒரு கேள்வி அந்த செக்ஷன்ல இருந்து, அதுவும் டேட்டாபேஸ் செக்ஷன்ல தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முதலாவது கேள்வி இந்த MySQL கோடிங்கோட சம்மந்தப்பட்ட கேள்வி. அப்போ 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. திரும்ப என்னன்னு சொல்லிட்டோம்னா இது எஸ்ஐயில் 9வது கேள்வியாக வந்துச்சு. எஸ்ஐயில் 10வது கேள்வி பழமையாக எஸ்ஐயில் 10வது கேள்வி ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு இருந்தது என்னன்னா OS தான் வந்துட்டு இருந்துச்சு.
இந்த முறை 10வது கேள்வியாக திரும்பவும் என்ன செஞ்சிச்சு HTML சரியா PHP + MySQL திரும்ப MySQL வந்துச்சு. அப்போ இது முதலாவது கேள்வி, ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி சரியா. அப்போ இந்த முறை பார்ட் 2ல மெயினா ரோல் பிளே பண்ணது இந்த டேட்டாபேஸ். மேலதிகமாக ஸ்ட்ரக்சர்ல ரெண்டாவது கேள்வியில சரியா, ரெண்டாவது கேள்வியில ஒரு ER டயக்ராம் ஒன்று சொந்து விட்டு ரெண்டாவது கேள்வி என்ன வந்துச்சுன்னா பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியில முதல் 6 மார்க்ஸுக்குரிய கேள்வியும் சிஸ்டம் யூனிட்ல இருந்தோம். பேலன்ஸ் 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி எப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர்ல ரெண்டாவது கேள்வியில ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லிட்டோம்னா சரியா, ஸ்ட்ரக்சர்ல ரெண்டாவதுல 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி அது என்னன்னு சொல்லிட்டோம்னா ஒரு ER டயக்ராம் ஒன்று தந்து போட்டு அவங்களே தாராங்க. எஸ்ஐல என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கீரை வச்சு போட்டு அதில் ஸ்கீமா கேட்டாங்க. ஸ்ட்ரக்சர்ல சரி ஒரு டயக்ராம் ஒன்று தந்து போட்டு அந்த டயக்ராமை ஸ்கீமா மாற்ற சொல்லி சொன்னாங்க. அப்போ அது எத்தனை மார்க்ஸுக்குரிய கேள்வின்னு சொல்லிட்டோம்னா 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன சொல்லிட்டோம்னா பிள்ளைகள், இந்த பார்ட் 2ல இப்போ MCQ கேள்வி நீங்கள் கோட் அடிக்கிறது ஓகே ஷேப். ஆனால் பார்ட் 2 பொறுத்த வரையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் சரியா, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் ஓகே ஃபைன். ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஸ்கீமுக்கு சரியா, மார்க்கிங் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் கரெக்டான ஆன்சர் எந்த மார்க்ஸும் லொஸ்டாவாத மாதிரி சரியா, மார்க்ஸ் இழக்கப்படாத மாதிரி நீங்கள் எப்படி மிச்சம் சரியாக நம்ம ஆன்சர் பண்ணணுங்கிறத நம்ம என்ன செய்யறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா.